சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுகவின் அமைச்சர் சேகர்பாபு அதிரடியாக கைதா? என்ன நடந்தது என்பதை பற்றியும், கைது செய்வதற்கான போராட்டங்களும் தற்பொழுது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனால் திமுக 2026 சட்டசபை தேர்தலில் ஆட்சியை இழக்குமா என்பதையும் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். திமுகவின் இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் கோவில்களின் நகைகளை கையாடல் செய்ததாகவும், போலி நகைகளை வைத்திருப்பதாகவும், மின்சார கட்டணத்தை செலுத்தாமல் கோவில் உண்டியல் பணத்தை சொந்த செலவிற்கு பயன்படுத்துவதாகவும் குறிப்பிட்ட சமூகத்தினர்கள் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இதனால் சேகர்பாபு அவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்த அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் மீது வழக்கும் பதிவு செய்ய வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருவதால், தேர்தல் நடைபெறக்கூடிய நாளன்று சேகர்பாபு அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறாரோ அந்த தொகுதியில் ஒட்டுமொத்தமாக குறிப்பிட்ட சமூகத்தினர்கள் சேகர்பாபுவிற்கு எதிராகத்தான் வாக்குகளை செலுத்த வேண்டும். 2026 சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி அடைந்துவிடக்கூடாது என்பதையும் பலரும் கூறி வருகிறார்கள். 2026 சட்டசபை தேர்தல் என்பது ஒட்டுமொத்தமாக மக்கள் மீண்டும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியடைய வேண்டும். சேகர்பாபு போன்ற மிக மோசமான நபர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடாது. கோவில் உண்டியல் பணம் மற்றும் சேகர்பாபுவிற்கு தேவை. ஆனால் கோவிலில் மின்சார கட்டணம் செலுத்துவதற்கு அவரால் முடியவில்லையா? பணத்தை என்ன செய்கிறார்கள்? கோவிலுக்கு செலவு செய்யாமல் சொந்த பணத்தை செலவு செய்வது போல் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பத குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து சேகர்பாபு அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதற்கேற்ப பல நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் இதனால் தோல்வியை அடையும். 2011ஆம் ஆண்டு திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது போல் 2026லும் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்க நேரிடும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் சேகர்பாபு அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்? கோவில் நகைகளையும் பணங்களையும் கோவிலுக்கு முறைகேடாக செயல்படுவதால் சேகர்பாபு என்னதான் அமைச்சராக இருந்தாலும் அதற்கான தண்டனை என்ன வழங்கலாம் என்பதையும், கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று போராட்டம் செய்வது சரியா தவறா என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது எல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியுமா அல்லது தெரிந்தும் தெரியாது போல் இருக்கிறாரா என்பதும் உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.